டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு ஊர்களில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனை. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2291 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தல். ராமதாஸ் அன்புமணிக்கு இடையேயான பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்பட்டதாக ஜி.கே. மணி தகவல். விரைவில் இருவரும் தைலாபுரத்தில் சந்திப்பார்கள் என்றும் நம்பிக்கை. நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்ற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்க சந்திக்க போறீங்க. மிக விரைவில் நடக்காது. அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போறாங்க, உங்ககிட்டயும் செய்தி சொல்ல போறாங்க. அரபிக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 4 நாட்களில் தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து ஒரே இரவில் 14,000 கன அடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,800 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 111 அடியை நெருங்குகிறது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். 2வது நாளாக ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நீர் தமிழ்நாடு வந்தடைந்தது. தெலுங்கு கங்கை கால்வாயில் விவசாயிகள் மோட்டார் மூலம் நீர் எடுத்ததால் தாமதம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் 1000 ஏக்கர் நிலங்கள் பாதிப்பு. இழப்பீடு வழங்கக் கோரி நீரில் நனைந்த நெற்பயிர்களுடன் விவசாயிகள் போராட்டம். நகை வாங்கியதற்கான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே கடன் பெற முடியும் வகையில் கட்டுப்பாடு. ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு. கிண்டி மடுவின்கரை மேம்பாலத்தில் பைக் மீது கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருசக்கர வாகன ஓட்டி படுகாயம். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற தலைமை காவலரை மக்கள் விரட்டி சென்று பிடித்தனர். சார் பார்த்த சாட்சி நாங்கள் இருக்கோம். ஒருத்தன் உயிரை காலி பண்ணி இராவா. பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் வந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. புறநகர் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் தாம்பரம் உள்ளிட்ட நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. உதகையில் மலர் கண்காட்சியை காண தொடர்ந்து குவியும் சுற்றுலா பயணிகள். 6 நாட்களில் 1,13,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 34ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்க 3 குழுக்கள் இன்று வெளிநாடு பயணம். கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் அடங்கிய குழு நாளை புறப்படுகிறது. ஆந்திராவில் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் கைவிடப்பட்டது. ஜூன் மாதம் முதல் கடைகளில் மட்டுமே வழங்கப்படும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அடுத்த அணி எது? பலம் வாய்ந்த மும்பை, டெல்லி அணிகள் இன்று பல பரீட்சை. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் சிலைக்கு நடிகர் அஜித் மரியாதை. இத்தாலியில் உள்ள அயர்டன் சென்னா சிலைக்கு மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.